வணக்கம். என் பேர் சரவணகுமார். என்னோட சொந்த ஊர் சிவகாசி. நான் இப்போ ஹைதராபாத்தில ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அட்சய லக்ன பத்ததி பேசிக் வகுப்பு பற்றின என்னோட புரிதல்களையும், அனுபவங்களையும் இந்த வீடியோ மூலியமா ஷேர் பண்ணிக்கிறேன். வகுப்பு பத்தின ரிவ்யூவுக்கு போறதுக்கு முன்னாடி, எனக்கு ஜோதிடத்தின் மீதான ஆர்வம் எப்படி வந்ததுன்றதையும் சொல்லிக்க விரும்புறேன். இது இயல்பாகவே காலேஜ் டைம்லேருந்தே இருக்கு. காலேஜ் டைம்ல இருந்துன்னா, ஜோதிடத்தின் மீது நேரடியா இல்லாம, ஆஸ்ட்ரானமி பத்தின ஒரு தேடல் இருந்தது. கோள்கள், அப்புறம் இந்த பிரபஞ்சம், காஸ்மிக் எனர்ஜி இந்த மாரி விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும், இன்னொன்னு காயகல்பம்னு ஒரு கிளாஸ் நடத்துனாங்க எங்க காலேஜ்ல. அது மூலியமாகவும். ஸோ உடல் பற்றின தேடல், அது என்ன? எப்படி உருவாகியிருக்கு? இந்த மாரியான கேள்விகள்லாம் இருந்தது. அந்த கேள்விகளின் விளைவா நான் அத கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ தேடிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிட்டு இருக்கிறது. ப்ளஸ் வந்து புக்ஸ் மூலியமா, வீடியோஸ் மூலியமா இந்த மாரி நெறையா பார்த்துருக்கேன். அதோட தொடர்ச்சியா நான் வந்து கொஞ்சம் இந்த யோகா பற்றின கொஞ்சம் பேசிக் கிளாஸஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த அறிவு திருக்கோவில்ல இருக்கிற பேசிக் கிளாஸஸ். அங்க அது மூலியமா கிடைச்சது என்ன அப்டின்னா, நம்ம உடல் வந்து பஞ்சபூதங்களால ஆகியிருக்கு. உடலுக்கும் கோள்களுக்கும் தொடர்பு இருக்கு. உடல் மட்டுமல்லாமல் சூட்சும உடல் இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் அப்பவே கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஸோ அதன் அதன் மூலியமா தெரிய வந்தது என்னன்னா, நவக்கோள்களுக்கும் நம்ம உடம்புக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதால தான் நம்மளோட மனதும், எண்ணங்களும் மாறுது. அதால நம்ம வாழ்க்கைய நிர்ணயிக்க முடியும். நம்மோட வாழ்க்கைய நம்ம தான் சூஸ் பண்ணி வந்திருக்கோம். இந்த மாரி நெறைய இன்புட்ஸ்லாம் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது அத எப்படி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கும்போது, அதோட ஹையர் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. அதோட ஹையர் கிளாஸஸ் எப்படின்னா, கிரியா, யோகம் இந்த மாரி அதுக்குன்னே டெடிகேட்டடா ஒர்க் பண்ணணும். நீண்ட நாள் தவம் இந்த மாரியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது நம்ம நார்மல் லைஃப்லேருந்து கொஞ்சம் ரொம்பவே அவேவா இருந்தது. நார்மல் லைஃப்னா நம்ம ஃபேமிலி இந்த மாரி இருக்கிறதுனால. ஸோ இதுக்கு இன்னொரு மாற்று வழியா இருந்தது வந்து, எனக்கு இருக்குன்னு தெரிய வந்தது வந்து ஜோதிடம். ஜோதிடத்திலயும் இந்த நவக்கோள்கள் நம்ம மனிதனோட இது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, ஆ எப்படிலாம் நம்மளோட அமைப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழி அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டு அத கத்துக்கணும் அப்படின்னு நெனச்சேன். பட் எனக்கு இது 2யும் கனெக்ட் பண்ற மாரி ஒரு கிளாஸ் இதுவரைக்கும் மெத்தட் இதுவரைக்கும் எனக்கு தெரியல. இப்போ ஜோதிடம்னா அது தனியா ஃப்யூச்சர ப்ரிடிக்ட் பண்றது இந்த மாரியே போயிட்டு இருந்தது. பாஸ்ட்ட சொல்லுவாங்க, ஃப்யூச்சர் சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த இப்போ ஸ்பிரிச்சுவலா இதையும் அதையும் கனெக்ட் பண்ற மாரி எனக்கு ஒரு இதா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஸோ அதுக்கான இத நான் அப்பப்போ அந்த YouTubeல பார்க்குறது, அகைன் நம்ம வேற ஏதாவது கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றது இந்த மாரி தேடிட்டே இருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஒரு 2 பேர ஃபாலோ பண்ணேன். அது ஒண்ணு வந்து நம்ம ராஜேஷ் சார் அவங்க, இன்னொன்னு வந்து டாப் 10 சுரேஷ். இவங்க 2 பேரும் எப்படின்னா, இவரு ஜோதிடம் ஃபுல்லா பத்தி ராஜேஷ் பேசிட்டு இருப்பாங்க. டாப் 10 சுரேஷ் வந்து அவர் இந்த யோகா, நம்ம உடம்ப எப்படி வச்சுக்கணும், இந்த மாரியான விஷயங்கள ஷேர் பண்ணுவாங்க. ஸோ தற்செயலா இவங்க 2 பேரும் மீட் பண்ண ஒரு வீடியோவ பார்க்க நேர்ந்து, ஆ மறுகணமே எந்த விதமான யோசனையும், மறு யோசனை எதுவுமே இல்லாம ஏஎல்பி வகுப்புல ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்போ வகுப்பு ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 64 வீடியோ குடுத்துருந்தீங்க. அந்த 64 வீடியோவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. புதுசா ஜாயின் பண்ற எல்லாருமே அத கண்டிப்பா பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோள். ஏன் அப்படின்னா, வகுப்புல நடத்தப் போற ஜோதிடம் தொடர்பான வார்த்தைகள் எல்லாமே அந்த 64 வீடியோ மூலியமா நம்மளுக்கு முன்னாடியே கிடைக்கிறது ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. எப்படின்னா, இப்போ கிளாஸ்ல நடத்தப் போற ஆல்ரெடி அது கோள்கள் இந்த மாரிலாம் கேள்விப்பட்டுருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. கேள்வியே படாம புதுசா வர்றவங்களுக்கும் அந்த வார்த்தைகள் எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு செல்ஃப் லேர்னிங் வீடியோஸ் மாரி அந்த வீடியோஸ் இருந்தது. லைக் ராசி கட்டங்கள், அப்புறம் கிரகங்கள், பஞ்சபூதங்கள்னா என்ன? ஆ என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? என்னென்ன பாதங்கள்? இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட்ல இன்ஜெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆ பேசிக் வீடியோஸா அந்த வீடியோஸ் இருந்தது. ஸோ அது எனக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் 64 வீடியோவையும் பார்த்துட்டேன் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே. அது எனக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. கிளாஸ்ல ஜாயின் பண்ண உடனே ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, 250 பேருக்கு மேல அந்த கிளாஸ்ல இருந்தாங்க. அந்த Zoom கால்ல. ஸோ அப்படிங்கும்போது அது இன்னுமே ஒரு பெரிய நம்பிக்கைய குடுத்தது. நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 30, 40 பேர் வருவாங்க அப்படின்னு நெனச்சேன். பட் அது மட்டும் இல்லாம இவ்ளோ பேர் வந்தது வந்து ஒரு நம்மள மாரியே இவ்ளோ பேர் ஒரு வேற வேற தேடுதல்களுக்காக இந்த கிளாஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடிந்தது.
அன்னைக்கு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே இன்னொன்று புரிய வந்தது என்ன அப்படின்னா, வேரியஸ் டொமைனில் இருக்கிறவங்களும் இதை கற்றுக்கணும் அப்படின்னு வந்திருக்காங்க. லைக் ஒரு இவங்கலாம் அப்படின்னு இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லேருந்து ரொம்ப ரிட்டையர்ட் ஆனவங்கலேருந்து ஒரு வேறு போலீஸ்லேருந்து இன்னொரு டாக்டர் அவங்க வந்திருந்தாங்க. துப்புரவு பணியாளர்கள் ஒரு கிளாஸில் அட்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இதை பற்றின தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எனக்குள்ளே இன்னும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. நம்மளும் ஸோ நம்ம ஒரு கரெக்டான கிளாஸில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அது இவ்வளோ பேருக்கு இந்த கிளாஸ் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய இது. இன்னொரு ஒரு குழப்பமும் என்ன இருந்ததுன்னா, இதில் எப்படி நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதை நிவர்த்தி பண்ணுற மூலியமா எனக்கு தெரிய வந்தது, 3 பேருக்கு ஒரு கோச் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்க இந்த கிளாஸில் அப்படிங்கிறது. அதுவும் எனக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ஸோ இப்போ கிளாஸோட ஸ்ட்ரக்சரும் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஸ்ட்ரக்சர். எப்படின்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வைக்கிது. ஸோ பர்பஸ் இல்லாமல் யாருக்கும் எந்திரிக்கணும் அப்படின்னு தோணாது. ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணது மூலிமா நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணது டெய்லி 4:15க்கு எந்திரிச்சது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்தது. அப்புறம் கிளாஸோட ஒரு நல்ல விஷயமா பார்த்தது என்னென்னா, 4:30 to 6:30 எந்த இன்ட்ரப்ஷனுமே இல்லாமல் ஒரு ஃப்ளோவில் கிளாஸை கொண்டு போனது. ஸோ ஏன்னா நடுவில் கொஷின் கேட்குறப்போ அது டைவர்ட் ஆகலாம். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு டைவர்ஷனுமே இல்லாமல் அன்னைக்கு எடுக்க போகிற விஷயத்த எளிமையாகவும் திரும்பவும், ஏன்னா அதில் ரிப்பீட்டடாக சொல்லும்போது நம்மளுக்கு எந்த விதமான ஒரு நம்ம நோட்ஸ் எடுத்தாலுமே அது ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கும்போது அது ரொம்ப நல்லா நம்மளால் ரிலேட் பண்ணவும் முடியுது, மனசுக்குள்ளேயும் புரிஞ்சது. அப்படிங்கிறப்போ ஸோ அதையும் மீறி எழுகிற கேள்விகளை நம்ம எப்படி கேட்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தப்போ அதுக்குன்னே டிஸ்கஷன் செஷன்னு ஒன்று 6:30லேருந்து அன்டில் கொஸ்டின்ஸ் எல்லாரோட கொஸ்டின்ஸும் சால்வ் ஆகுற வரைக்கும் அந்த டிஸ்கஷன் செஷனை கொண்டு போனது நான் இதுக்கு முன்னாடி வேறு எந்த கிளாஸ்லேயும் பார்த்ததில்ல. எல்லாமே ஒரு டைமோடையே முடிச்சுக்குவாங்க. அப்படின்னு இல்லாமல் எங்களோட கேள்விகள் தீர்ற வரைக்கும் அதை கொண்டு போனது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்த்தேன். நான் இது வரைக்கும் 2 தடவை தான் கேள்விகளே கேட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாலுமே முதல் ஒரு 10 பேர் கேட்குற கேள்வியிலேயே நமக்கு ஏற்பட்ட கேள்விகளுக்கான விடை வந்து கிடச்சிரும். ஸோ அப்படிங்கிறப்போ அதை திரும்ப வேற ஒருத்தங்க கேட்கும்போது நமக்கு இன்னுமே நல்ல புரிதல்கள் இருந்தது. ஸோ அதை எந்த விதமான ஒரு சலிப்புமே இல்லாமல் எல்லாருக்கும் அவங்க கேட்க திரும்ப சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு பொறுமை அதிகம். ரொம்ப நன்றி அதுக்காக. ஸோ இதையும் தாண்டி சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் வந்து கிளாஸோட நம்ம புரிதல்களை ஒரு சேர கொண்டு போகிறதுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப உதவுச்சு. ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் நம்மளே பலன் சொல்கிற விதமாக அந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப உதவிகரமாக இருந்தது. ஸோ எல்லோரும் அந்த சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணி படிக்கும்போது இன்னுமே புரிதல் ஜாஸ்தியாக இருக்குது. லைக் நமக்கு ப்ரெசென்ட்டில் எப்படி இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், பாஸ்ட்டில் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கிளாஸோட ரிலேட் பண்ணிக்கிற விதமாக அந்த சாஃப்ட்வேர் இருந்தது. ஒரு நல்ல விஷயம். அப்புறம் கிளாஸ் ஜோதிடம் இது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில அட்வைஸ்ன்னு சொல்லலாம். அது அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அப்படி ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும், அது நம்ம பொது உடைமூர்த்தி அவங்க வந்து சொல்கிறதா இருந்தாலும் சரி, கிளாஸில் உள்ளவங்க அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறது மூலியமா இருந்தாலும் சரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, கிளாஸில் 30 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வரைக்கும் வேரியஸ் ஆட்கள் இருக்காங்க. ஸோ கிளாஸ்க்கு வரும்போது நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைப்போம். பட் கிளாஸ் முடியும்போது அவங்க வாழ்க்கையை பற்றின ஷேரிங்ஸ் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது எல்லாருக்கும் எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் அப்படிங்கிற எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு புரிதலையும் கொடுக்குது இந்த கிளாஸ். ஸோ அதையும் தாண்டி கர்மா கிளாஸ்ன்னு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டக்ட் பண்ணது வந்து எதை தாங்கி நம்ம இங்கே வந்திருக்கோம், செய்கிற வேலைகளுக்கு யார் காரணம், நம்ம செயல்களுக்கு நம்மளே காரணம் அப்படிங்கிற புரிதலையும் ரொம்ப தெளிவாகவே கொடுத்தது. ஸோ இந்த கிளாஸோட அவுட்கமாக நான் எதிர்பார்த்து வந்தது வந்து நம்ம
சிம்பிளா சொல்லப்போனா நம்ம அண்டத்திற்கும், பிண்டத்திற்கும் என்ன தொடர்பு? அது எப்படி உருவாகியிருக்கு? அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நான் வந்தேன். அதுக்கான புரிதல் எனக்கு ஒரு அடிப்படையா நல்லாவே கிடைச்சிருக்கு. கோள்கள் எப்படி, அ என்னென்ன கோள்கள் மூலியமா எந்தெந்த கோள்கள் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல அமைய பெற்றிருந்தா என்ன மாதிரியான எண்ணங்கள் வரும்? என்ன மாதிரியான செயல்கள் நடக்கும்? என்ன மாரியான சூழ்நிலைகள் இருக்கும்? இப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கு. இன்னும் அட்வான்ஸ் கிளாஸ்ல மற்ற என்னென்ன பொருட்களோடலாம் அது தொடர்புல இருக்கு? ஆ எந்தெந்த விதமாலாம் மனிதர்களோட அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும்னு நான் நம்புறேன். ஆ அதுக்கு காரணம் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவங்க கிளாஸ்ல குடுத்த கிளாஸ்ன்னு இல்லாம அந்த டிஸ்கஷன் செஷன்ல அவங்க பேசுற விஷயங்கள் மூலியமா எனக்கு அ இன்னும் கொஞ்சம் ஆ நெறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ் கிளாஸும் படிக்கணும் அப்படின்னு விரும்புறேன். என்னோட கோச்சும் அதுக்கு அ என்ன அசஸ் பண்ணி நீங்க அட்வான்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அட்வான்ஸ் கிளாஸ்லயும் ஜாயின் பண்றேன். ஸோ பேசிக் கிளாஸ்ல எனக்கு வகுப்பு எடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும், அ எ அட்வான்ஸ் கிளாஸ்ல எனக்கு வகுப்பு எடுக்கப் போற அத்தனை ஆசிரியர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அ இந்த அட்சய லக்ன பத்ததி சாஃப்ட்வேரையும், இந்த முறையையும் இன்வென்ட் பண்ண நம்ம பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னோட நன்றிகளும், வணக்கங்களும். நன்றி.